ஆல்ரெடி நம்ம சேனலில் சீசன் 1 ஃபுல்லாக போட்டிருக்கோம். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் எனக்கு இந்த கதை புரியும். இந்த சீசன் 2 மொத்தம் 13 எபிசோட் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம முதல் 3 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலோட லோகோ அண்ட் பேரை மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட லோகோ அண்ட் சேனல் பேர் இதுதான். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 737. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு போன எபிசோட் நான் தான் காமிக்கிறாங்க. லாஸ்ட்டில் நம்ம வால்டர் வெயிட்டும் நம்ம ஜெஸ்ஸியுமே வந்து டியூகோ கிட்ட வந்து ட்ரக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டியூகோ வந்து ஒருத்தனை வேலை அடிச்சு போட்டிருப்பாரு. அவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசியிருப்பான். ஸோ அதனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த ஆள் அடிச்சிருப்பான். டியூகோ வந்து அந்த அடியால் அடிச்சு போட்டிருப்பான். அடிச்சு போட்டு அவன் காரில் எடுத்துன்னு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வால்டர் வெயிட்டும் நம்ம ஜெஸ்ஸி காரில் போய் உட்காடுறாங்க. காரில் போய் உட்காந்ததுக்கப்புறமா நம்ம வால்டர் வெயிட் சொல்கிறாரு, இந்த லைனை விட்டு சீக்கிரமாக வெளில போயிடணும், நமக்கு தேவையான காசை வந்து சீக்கிரமாக வந்து சம்பாதிச்சுட்டு போயிடணும். ஸோ இவருக்கு வந்து படிப்பு செலவு, வால்டர் வெயிட் ஜூனியரோட படிப்பு செலவுக்கு, பிறக்க போகிற குழந்தைக்கு ஸ்கைலருக்கு, ஸோ அது இதுன்ட்டு பார்த்து ஒரு $7 லட்சம் இவருக்கு தேவைப்படுது. அதனால் வாரத்துக்கு வந்து $70,000 வந்து இவர் சம்பாதிக்கணும். கூட இந்த ஜெஸ்ஸி வேறு இருக்கான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாரத்துக்கு $1,40,000 வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து மெத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல டியூகோ வராங்க. டியூகோ வந்ததுக்கு அப்புறமா இவனை காப்பாற்றி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அடியால சொல்கிறான். அடியால நீ சாவடிச்சிட்டு அதை அடியால அடிச்சு போட்டு இறங்கிட்டு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் யார் அடித்தா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஆனால் நீயே பாரு, நீ தான் புத்திசாலியாச்சு ஹெய்சன்பர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வால்டர் வெயிட் வந்து இந்த மாஃபியா கேங்க்லாமே வந்து ஒரு பேர் ஹெய்சன்பர்க் தான் தெரியும். ஸோ அப்போ தான் வந்து இவருமே செக் பண்ணுறாரு. அப்படின்ட்டு நம்ம ஜெஸ்ஸியை கூப்பிட்றாரு டியூகோ. ஸோ இங்கே வா அப்படின்ட்டு அவன் வாயை வச்சு ஊதுன்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி வேறு வழியே இல்லாமல் வாயை வச்சு ஊதலான்னு போகிறான். அப்போ வந்து நம்ம வால்டர் தடுக்கிறாரு. அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. செத்துட்டானா சரி ஓகே, அவனை வந்து கார்கார்டில் போட்டுட்டு ஓடியான் தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியூகோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் பக்கத்தில் ஒரு அதெல்லாம் பெருசாக ஒரு ஆள் இருக்கான் அடியாள், அவனை வந்து தள்ளி அந்த கார்கார்டில் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டியூகோ சம்மந்தமே இல்லாமல் வந்து ஜெஸ்ஸியை தள்ளி விட்டு வால்டர் வெயிட் கிட்ட முறைச்சிட்டு போகிறான். கட் பண்ணினா நமக்கு வால்டர் வெயிட் வீட்டில் தாங்க காமிக்கிறாங்க, ஒரு வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து சுயநலவிலே இல்லை, டிவி சேனலில் மாற்றிக்கிட்டே இருக்காரு. ஸ்கைலர் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வெயிட் வந்து அப்படி சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணினா நமக்கு ஜெஸ்ஸியை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸி வந்து ஒரு ஹோட்டலில் அதான் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல வந்து காசு வைக்கிறான். காசு வந்து ஒருத்தர் எடுத்துன்னு போயிடறான். எடுத்துன்னு போன உடனே அவன் கன் வந்து வச்சுட்டு கொடுத்துட்டு போகிறான். ஸோ இந்த கன்னை வந்து நமக்கு தேவைப்பட அப்படிமா ஜெஸ்ஸி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம வால்டர் ஜெஸ்ஸி பார்க்கலான்னு போகிறாரு. ஜெஸ்ஸி வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த டியூகோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறான். டியூகோவை எப்படி போட்டு தள்ளணும்னு சொல்லும்போது என்கிட்ட கன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, கன்னை எப்படி லோட் பண்ணணும், கன்னில் எவ்வளோ புல்லட் போடணும் சொல்லும்போது அவனுக்கு கன்னில் எப்படி புல்லட் போடணும் அப்படிங்கிறது கூட தெரில. அவனுக்குலாம் கன்று நிறைய கன்று வச்சுருப்பாங்க, எப்படி அவனை கொள்வது, இந்த மாதிரி கன்னை வச்சு சுடலாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே சுடலாங்கிற எப்படி சுடுவேன்னு சொல்லும்போது அவன் வந்து இந்த ட்ரக்ஸ் அப்படியே அந்த மித்தை வந்துருக்கு தெரியுமா, மித்தை அப்படியே உரிவான் தெரியுமா, அப்படி குனிவான் தெரியுமா, மண்டையில சுட்டலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அந்த புல்லட்டில் எத்தனை, அதாவது அங்கே இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்களே, அடியாளுக்கு இன்னும் நிறைய 10-15 பேர்கிட்ட இருப்பாங்க, எப்படி அவனை சுடுவேன்னு சொல்லும்போது இதில் புல்லட் போடலாமேங்கிறான். புல்லட் எப்படி போடுன்னு சொன்னால் ஜெஸ்ஸி ஒன்றுமே தெரியல. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப மரியாதை காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து நம்ம இவளுக்கு ஃபோன் பண்ணுறா, ஸ்கைலருக்கு ஃபோன் பண்ணுறா. ஸ்கைலர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டா. ஸ்கைலர் வந்து கோவமாகவே தான் இருக்கா மரியா மேலே. ஸோ அதனால் மரியா வந்து ரொம்ப காண்டாயிடுறா. அதனால் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறா. கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறா தெரியுமா, கோவத்தில் என்ன பண்ணுறான்னா ஒரு பையன் ரிமோட் கண்ட்ரோல் கார் ஓடிட்டு இருப்பான். அந்த கார்லேயே வந்து அந்த காரை வந்து இந்த கார் மேலே ஏற்றிட்டு போயிடறான். ஸோ ஹேங்க் ஒவ்வொருத்தின்ட்டு அந்த பையனுக்கு காசு கொடுத்துட்டு அமுச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹேங்க் வந்து அவரோட ஆஃபீஸ் அங்கே போகிறாரு. அங்கே வந்து கேமராவில் வந்து ஒரு சிக்கி இருக்குது. என்ன சிக்கி இருக்குன்னு பார்த்தா 2 பேர் வந்து மித்து எடுத்துன்னு போகிறாங்க. அந்த 2 பேர் வேறு யாருமே இல்லை, நம்ம வால்டர் ஜெஸ்ஸியும் தான். ஸோ அவனுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. எவ்வளோ மித்து எடுத்துன்னு போகிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்குது. ஒரு பவுடர் கொட்டுறாங்க. அந்த பவுடர் கொட்டினா வந்து எந்த இரும்பாந்தாலுமே வந்து உரிக்கிடும். அதை வந்து இவனுக்கு அது வந்து இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, அப்போ இவங்க 2 பேருமே வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரொம்ப புத்திசாலி தான், ஆனால் லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இல்லை, ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த மித்தில் வந்து பேரல் இருக்குது. அந்த பேரல் இருந்துமே வந்து அவனுக்கு தூக்கினே போகிறானுங்க பார்த்தியா. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அவனை சீக்கிரமாக பிடிச்சிருவோம், ஆனால் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹேங்க் சொல்கிறாரு. கட் பண்ணிங்கன்னா ரொம்ப வால்டர் வெயிட் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் வெயிட் வந்து அவர் காரில் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தா டியூகோ ஒரு கார்டு அங்கே இருக்குது. இவங்களுக்கு எப்படி நம்ம இது தெரிஞ்சது, இவங்களுக்கு வந்து நம்ம வீடு தெரியாது, நம்ம உண்மையான பேர் கூட தெரியாது, இவங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வெயிட் வந்து ரொம்ப பயப்படுறாரு. அவர் தூங்கவே இல்லை. ஸோ ஜன்னலை தான் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கைலர் கூட வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, ஜெஸ்ஸியை பார்க்கலான்னு போகிறாரு. ஜெஸ்ஸியை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பீனை வச்சு தான் அவனை கொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. இதனே பீன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து காமிக்கிறேன், என்ன விளையாடுறியான்னு சொல்லும்போது இது சாதாரண பீன்ஸ் இல்லை, இதுக்கு தான் கெமிஸ்ட்ரி படின்னு சொல்லுது. இது சாதாரண பீன்ஸ் கிடையாது, இது லைட்டாக பட்டாலே வந்து பாய்சன் ஆகிடும். அந்த இது நம்ம மித்தை எடுத்துகிட்டு போய்
சாப்பிடுவோம் தெரியுமா, அதில் வந்து இதை கலந்து விட்டுடலாம். ஸோ அவன் உரிவான் தெரியுமா, அப்போவே அவன் வந்து காலியாகி சொல்லும்போது அப்போவே காலினா எனக்கு புரியல. அப்போ நம்ம டியூக்கோட அதாவது அந்த மெத்தில் வந்து இதை கலந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அடியெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அவன் உறிஞ்சதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு அவன் இறந்துருவான். ஸோ ஹார்ட் அட்டாக்னு எல்லாம் நினச்சிப்பாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வால்ட் வந்து சரியான பிளான் போடுறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஹேங்கையும் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹேங்க் வந்து ஸ்கெலரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா என்ன சொல்கிறது பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் அது சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன தெரியாமல் பண்ணிட்டா, நான் போய் இந்த கரைக்காரிட்ட போய் மாட்டி நான் இருந்தேன், நான் அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன், என்னோட இது புத்திசாலித்தனம் தான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். சரி விடுங்க, நீங்கள் தான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லும்போது என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப காண்டாயிடுறாங்க. இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது, இப்போ நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், வயிற்றுல எனக்கு ஒரு புள்ள வேறு இருக்குது, நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிக்கிட்டு ஸ்கேலர் அழுகுறா. ஸோ டக்குன்னு ஹேங்க் வந்து சமாதானப்படுத்துறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப வால்டோட தான் காமிக்கிறாங்க. வால்டோட ஜெஸியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெத்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மெத்தில் அந்த பிஎன்ஏமே போடுறாங்க, போட்டு பயங்கரமாக மிக்ஸ் பண்ணுறாங்க, குழப்பி அடிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பிளான் போட்டாங்க. அவள் தான் அவன் உரியும் போது அவன் அந்த மெத்தை உரிவான் தெரியுமா, உறிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பாயசம் உடம்புக்குள்ளே போயிடும், 2 நாளில் அவன் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சரியான பிளான் போடுறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹேங்க் ஃபோன் பண்ணுறான். இவனுக்கு பண்ணுறான்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு போலீஸ் கேஸில் இருக்கான் போல இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்ஃப் அதாவது உன் ஒய்ஃபும் என் ஒய்ஃபும் வந்து சம்மந்தமே சண்டை போட்டுட்ருக்காங்க, இதுக்கெல்லாம் சண்டை போடுவான்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ சண்டை போடுவாங்க நான் சேர்ந்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்கும்போது நான் ஒரு கேஸில் இருக்கேன், ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஜாலியாக இருக்கும் பாருங்களேன்ட்டு நம்ம ஹேங்க் ஃபோட்டோ அனுப்புகிறான். யார் ஃபோட்டோன்னு பார்த்தா அது யார் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான்னு பார்த்தா டியூக்கோ வந்து ஒருத்தன் சம்மடி போட்டு அடிச்சிருப்பான் தெரியுமா, அவனோட ஃபோட்டோவும் டியூக்கோட அடியால் ஒருத்தர் ஹைட்டாக இருந்தான் தெரியுமா, ஹைட்டாக குண்டாக இருந்தான் தெரியுமா, அவன் 2 பேரோட பாடி கிடச்சிருக்கு. ஒரு பாடி வந்து டியூக்கோ சாவாச்சு, இன்னொரு பாடி யார் சாவச்சா, ஐயோ நம்ம மாட்டிப்போம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வால்ட் வந்து செம்மையாக பயப்படுறாரு. ஜெஸி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, நீ உடனே ஊரை விட்டு கிளம்பிடு, டியூக்கோ கிட்ட நான் மெத்த கொடுத்துக்கிறேன், மெத்த கொடுத்து அவனை சாவடிச்சிடலாம், நீ உடனே ஊரை விட்டு கிளம்பு, நம்ம அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை கிளம்ப சொல்கிறாரு. அப்புறம் நம்ம வால்ட் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டியூக்கோ தான் வந்திருக்கானா ஏதாவது வந்திருக்கானா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வந்து யாருமே இல்லை. ஸோ ஸ்கைலர் எங்கன்னு பார்த்தா குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கைலர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வெண்டிலேட்டரில் காசு அடிச்சு பார்த்துருமா, அந்த காசுலாம் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போடுறாரு. ஸோ நம்ம சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாக்ஸ்குள்ளே போகிறாரு. அப்புறமா வால்ட் வந்து ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜெஸியோட கார்டு இருக்குது. ஜெஸி கிட்ட போயிட்டு எதுக்குடா இங்கே வந்து நீ ஊரை விட்டு தான் நான் கிளம்ப சொன்னி உடனே கிளம்புன்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தா ஒரு கை வருது. யாரு கைன்னு பார்த்தா நம்ம டியூக்கோட கை. டியூக்கோ வந்து நம்ம வால்ட் எடுத்து காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எபிசோட் 2 கிரில்டு. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு பாலைவனத்தில் காமிக்கிறாங்க. பாலைவனத்தில் வந்து என்ன காமிக்கிறாங்க பார்த்தா ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த கார் வந்து குலுங்கிக்கிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது எதுக்கு அது ஆடுது, எதுக்கு அது குலுங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஹேங்கை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து டியூக்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு. வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவன் தான் இப்போ புதுசாக இறங்கியிருக்க ஒரு புது ட்ரக் டீலர், இவனை நம்ம சீக்கிரமாக பிடிச்சாகணும். கிரேசின்னு தான் தெரியுமா, அவன் வந்து செத்து போயிட்டான். ஸோ அவனுக்கு அப்புறமா இவன் தான் வந்திருக்கான், இவனையும் நம்ம சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கத்துறாங்க. எல்லாம் எப்படி கத்துறாங்கன்னா வந்து நம்ம சீக்கிரமாக பிடிக்க போகிறோம் எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு சந்தோஷத்தை கத்துறாங்க. டியூக்கோ நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹேங்க் வந்து எங்கே போகிறாரு பார்த்துருந்தீங்கன்னா வால்ட் வீட்டுக்கு தாங்க போகிறாரு. வால்ட் வீட்டு எதுக்கு போகிறாருன்னா, வால்ட் வந்து காணும். நேற்று நைட் அவர் வந்து டியூக்கோட வண்டியில் ஏறினா தெரியுமா, அது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வால்ட் வீட் வந்து காணாமல் போயிருக்காரு. ஸோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி தேடலாம் அப்படின்ற மாதிரி வால்டோட வீட்டுக்கு போயிட்டு ஸ்கேலர் கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஏதாவது நீங்கள் ஏதாவது சண்டை போடுவீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு சண்டையும் போடல, இப்போ அவர் வந்து ஜாலியாக தான் பேசிட்டு தான் போனார் அப்படிமா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இந்த கேஸை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்டை நான் ஒருத்தரை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி விசாரிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் அவர் ஒரு ஃபோட்டோ வந்து தாங்க சொல்லும்போது எங்கிட்ட வந்து அவர் வந்து இப்போ மொட்டை அடிச்சிருப்பார், அவர் கேன்சர் இருக்குது, அவர் வந்து மொட்டை அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து நல்லா முடி மீசை அதெல்லாம் வச்சுட்டு இருக்க இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை வச்சு அப்படியே கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே சரி ஓகேங்கிறாங்க. சரி ஓகே நீ கடைசியாக வந்து அவர் கூட பேசணும் அதை எப்போ வந்து அவர் போனாருன்னு சொல்லும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுதான் போனாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே நான் ஒரு ஃபோனை நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹேங்க்குமே வந்து என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம வால்ட் ரைட் வந்து கடைசியாக எத்தனை மணிக்கு பேசினாலும் பார்த்துருக்காங்க. ஸ்கைலர் வந்து டைம் சொல்கிறாங்க. ஆனால் ஹேங்க் அதான் நம்ம இவர் இருக்கார் தெரியுமா வால்ட்ரு, அவர் வந்து அந்த சொன்ன டைமுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்போனா வால்ட்ரு கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹேங்க்குமே ஃபைன் பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம தலைவன் டியூக்கோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, லூசு மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கன் எடுக்கிறாரு, ஏதாவது சுடுறாரு. என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வால்ட்ரு ஃபோனு ஜெஸி ஃபோன் எல்லாமே எடுத்து எங்கேயும் தூக்கி போகிறார், சிம்மெல்லாம் கட்டி தூக்கி போகிறாரு, காரை டிக்கி ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம வால்ட்ரு தான் இருக்காரு. ஸோ வால்ட்ரு வந்து அவர் டியூக்கோவாக அவர் கண்ணுக்கு தெரியல, ஸ்கைலராக தருது. சொல்லோ நீங்கள் என்ன பண்ணுற டார்லிங், நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு சொல்கிறாரு. என்னது செல்லம்மா டார்லிங்க, நான் யார் தெரியுமான்ட்டு டியூக்கோ வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம வால்ட்ரு பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அடிக்கிறாரு. ஜெஸி அங்கே தாங்க இருக்காரு. ஸோ ஜெஸியை வால்ட்ரு விட்டு அடித்து வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க.
அந்த வீட்டுக்குள்ளே கூட்டு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறாரு. ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒருத்தர் வீல் சேரில் ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. அவரை கூட்டிகிட்டு அப்படியே வராங்க. ஸோ இப்படியே கட் பண்ணினா நமக்கு ரொம்ப ஸ்கேர் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வால்ரைட் வந்து காணாமல் போயிட்டார்ல, ஸோ அதனால் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி அப்படியே இந்த ஃபேக்ஸ்லாம் அடித்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து மரியா வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து அதை திருடினேன், எதுக்கு திருடினேன்னு சொல்லலான்னு வராங்க. அப்போ ஸ்கைலர் வந்து இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வால்ரைட் ஜூனியர் தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்கான். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் வந்து ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டியில் தான் வால்ரைடோட கன்னும் காசும் இருக்குது. இப்போ கட் பண்ணினா நமக்கு அதே அந்த வீடு தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து நம்ம ஒரு தாத்தா கூட்டின்னு வந்திருப்பார் தெரியுமா, டியூக்கோ, அந்த தாத்தா காமிக்கிறாங்க. அந்த தாத்தா பேர் வந்து ஹெக்டர் சால்மனக்கா. ஸோ அந்த ஹெக்டர் சால்மனக்கா தான் வந்து டியூக்கோவோட மாமா. ஓகேவா? அவரால் கையும் வராது காலும் வராது அவருக்கு. ஸோ எதுவுமே அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. சைடில் ஒரு பெல் இருக்கும். அவர் ஏதாவது சொல்லணும்னா அந்த பெல்லை டொயின் அடிச்சு தான் சொல்லுவார். ஸோ அப்புறமா நம்ம டியூக்கோ வந்து நம்ம வால்ரைட்டையும் ஜெஸ்ஸி பிங்க்மேன் வரைக்கும் அந்த இது இருக்குது, அதை பார்க்குறாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து உன் பேர் ஹெய்சன்பர்க் இல்லை வால்ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, பேர்லாம் தெரிஞ்சாச்சு, இப்போ அது முக்கியம் இல்லை, என்னோட ஆள் ஒருத்தன் தான் தெரியுமா, நானும் ஆள் சேர்ந்து ஒருத்தரை கொண்டோம் தெரியுமா, உன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் கொண்டோம் இல்லை, நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொண்டோம், என் கூட சைடில் ஒருத்தர் பெருசாக ஒருத்தன் தான் தெரியுமா, அவன் ஆளை காணும். இப்போ அவன் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நீ யார் என்னன்னு போலீஸ் கேட்பாங்க, நான் மாட்டிப்பேன். ஸோ அதனால் வந்து அவன் எங்கே நான் இப்போ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். சரி அதை கூட விடு, உனக்கு வந்து இப்போ மித்து ரெடி பண்ண தெரியல, வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து மெக்சிகோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். மெக்சிகோவா, நான் குடும்பத்தையா, நான் என் குடும்பத்தை விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி வால்டர் சொல்ல. சரி ஓகே, நீ வந்து ஜெஸ்ஸியை சொல்கிறாரு. ஜெஸ்ஸி வந்து எனக்கு ஒரு இதுவும் தெரியாது, ஒரு மண்ணும் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் நல்லா விற்பேன்னு சொல்லும்போது அப்போ எதுக்கு உயிரோட செத்துருன்ட்டு நம்ம டியூக்கை சாவடிக்க போகிறாரு. வேணாம் இவன் என்னோட பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, ரொம்ப காண்டா இருக்குது, மித்து இருந்தா தாயான்னு சொல்லும்போது மித்து இருக்குன்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த மித்தில் வந்து பீன் அப்படின்னு கலந்துருப்பா தெரியுமா, அந்த பீனோட பேர் வந்து ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைசிங்கை வந்து அந்த மித்தில் போட்டிருக்காங்க. உறிஞ்சாருன்னா 2 நாள் அவர் செத்துருவார். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உரிய வைக்கலான்னு பார்க்குறாங்க. இதென்ன கலர் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சில கெமிக்கல் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கெமிக்கல் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு சில்லி பவுடர்னு சொல்லிடுறாரு. சில்லி பவுடர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓட வச்சிடறாரு. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்கு, ஸ்கைலர், மரியா, அப்புறம் வால்ரைட் ஜூனியர் இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹேங்க் வந்து மரியா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வால்ரைட் செகண்ட் ஃபோன் இருக்குன்ட்டு. ஸோ மரியா வந்து சமாதானப்படுத்துங்கிற பேரில் அது உளறிடுவாங்க. ஸோ ஸ்கைலர் வந்து அப்போ என் புருஷங்கிட்ட 2வது ஒரு ஃபோன் இருக்குது, அதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்புறமா சொல்லலான்னு விட்டோம் அப்படின்னு ஹேங் சமாளிக்க பார்க்குறாரு. இல்லை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அப்போனா வந்து என் புருஷ வால்ரைட் வந்து வேறு யாரு கூட தொடர்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓனாட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வால்டர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், வால்டர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்கிறாரு ஹேங்க்கு. நீங்கள் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க, அவர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து கொஞ்ச நாள் அவர் கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இவங்க ஸ்கைலர் சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹேங்கை காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து ஜெஸ்ஸியோட அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்படியே போகிறாங்க. உங்களுக்கு யார் ஒன்று கேட்கும்போது ஜெஸ்ஸி பிங்க்மேன் வீடு தானே சொல்லும்போது ஆமாம் இது ஜெஸ்ஸி பிங்க்மேன் வீடு தான், உங்களுக்கு வால்ரைட் தெரியுமா அவங்க சொல்லும்போது ரொம்ப நல்ல வாத்தியார் அவர், ஸோ என் பையன் வந்து படின்னு அவர் நல்லா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் எதுக்கு அவரை தேடி வந்திருக்கேன்னு கேட்கும்போது நான் வந்து வால்ரைட்டோட சகலை, நான் ஜெஸ்ஸி பிங்க்மேனையும் வால்ரைட்டும் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ ஒன்றா இருக்கும்போது வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, அதனால் வந்து உங்கள் பையன் வேறு ட்ரக்ஸ் எல்லாம் விற்றுருக்கான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கள் சகலை வால்ரைட்டே காணும்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சார் மனுஷங்க சார், என் பையன் இதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எல்லாம் விற்க மாட்டான் சார் ப்ளீஸ் சார் சொல்கிறாங்க. யார்? ஜெஸ்ஸியோட அம்மா சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹேங்க் வந்து சரி உங்கள் பையனோட அந்த நம்பர் பிளேட் கிடைக்குமா, அந்த கார் நம்பர் கிடைக்குமான்னு கேட்கும்போது அப்படின்ட்டு இதோ தரேன்ட்டு நம்ம ஜெஸ்ஸியோட அம்மா வந்து நம்ம ஹேங்குக்கு வந்து ஜெஸ்ஸியோட அந்த கார் நம்பரை வந்து தராங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம அந்த இவன் டியூக்கோ தான் காமிக்கிறாங்க. அவன் அப்பார்ட்மெண்ட்ல சமைச்சிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம வால்டர் செம்ம காண்டா வராரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ண, கொஞ்சம் விட்டுருந்தான் அவன் உறிஞ்சிருப்பான்ல, உறிஞ்சிருந்தான் கொஞ்ச நேரத்தில் செத்துருப்பான்லன்னு சொல்லும்போது சரி ஏதோ அவன் கேட்டான், நான் என்ன சொல்லுன்னு தெரில, நீ சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் அமைதியாக தான் இருந்தா நான் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு சில்லி பவுடர் நான் வேறு ஏதாவது சொல்ல வேண்டியதான்ட்டு 2 பேரும் மற்ற ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த கிழமைக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியல. டக்குன்னு வந்து அவர் ஏதாவது சுயநினைவு இருக்கான்னு பார்க்குறாங்க. சுயநினைவு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தா வந்து அந்த டியூக்கோட அடியோட செத்துருப்பான் தெரியுமா, அவன் ஃபோட்டோலாம் போட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை மட்டும் டியூக்கை பார்த்தா அவள் தான் காண்டாயிடுவான்ட்டு சேனலை மாற்றிடுறாங்க. சேனல் மாற்றி 2 பேர் மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா நம்ம டியூக்கெல்லாம் சமைச்சு எடுத்துன்னு வராது. சமைச்சு எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த டியூக்கோ சாப்பிட வேண்டிய சாப்பாடில் வந்து அதை கலந்துடுறாங்க. அந்த மித்த ரைசிங்லாம் போட்டு கலந்துருப்பாங்களே அதெல்லாம் கலந்துடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சலமனை பார்த்துறாரு, அந்த ஹெக்டார் பார்த்துறாரு.
பார்த்ததுக்கு அப்புறமா வந்து டொயின் பெல் அடிச்சிட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அப்படி நம்ம உங்களுக்கு தான் கொடுத்துருக்கலாம் அதை சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அப்படியே டொயின் பெல் அடிச்சிட்டே இருக்காரு. சரி ஓகே எந்த நான் தரேன் நீங்கள் இதை எடுத்துக்கன்ட்டு மாற்றி சாப்பாடு வச்சிடறாரு. மறுபடியும் டொயின் அடிக்க டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தா அந்த சாப்பாடு வரட்டி அடிச்சிட்டாரு. நம்ம ஹெக்டர் வந்து தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டு கையை வந்து நம்ம வால்டர் அடிக்கிட்டே கை காமிக்கிறாரு. ஆனால் அதை வந்து டியூக்கோ நோட் பண்ணல. அப்புறமா வந்து நம்ம டியூக்கோ என்ன பண்ணாருன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பைத்தியக்காரன் தானே அவன் கன் எடுத்து அங்கே விலங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாமே சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இவருமே வந்து பெல் அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம இவருக்கு டியூக்கோ வந்து சந்தேகம் வந்துருச்சு. என்னதான் கொல்ல பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஆமான்ட்டு அவர் பெல் அடிக்கிறாரு. ஸோ பெல் அடிச்சதை பார்த்துட்டு என்னை கொல்ல வந்திருக்கீங்களா நீங்கள் உங்களை சோறுலாம் போட நீங்கள் என்ன கொல்ல வருவீங்களான்ட்டு நம்ம டியூக்கோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அடிக்க வராரு. இல்லை நாங்களும் எதுவும் பண்ணல, நாங்கள் ஜஸ்ட் சேனல் தான் மாற்றணும், அதனால தான் அவர் கேண்டாயிட்டோன்னு சொல்லும்போது இருங்கடா அவங்களை என்ன பண்ணுற பாருங்கடான்ட்டு கன் எடுக்கிறாரு. கன் எடுத்து உங்கள் 2 பேரும் சுடுறேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன கன் வச்சிருக்காரு பார்த்தா AK-47 வச்சிருக்காரு. AK-47 வச்சு உங்களை கொல்றேன்டா அப்படின்ட்டு மாற்றி விளையாட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போ தான் வால்டர் கொஞ்சம் தூண்டி விடுறாரு. என்ன தூண்டி விடுறாரு பார்த்தீங்கன்னா ஆமாம் உன்னை கொல்ல பார்த்தோம்னா நீங்கள் என்னை கொல்ல பார்த்துருப்பேன், நீ ஒரு பைத்தியக்காரன்டா, அதனால உன்னை கொல்ல பார்த்தோம்டா அப்படின்ற மாதிரி வந்து உசுப்பேத்தி விட்டுருக்க. நம்ம ஜெஸ்ஸி வந்து அங்கே கீழே ஒரு கல் இருக்கும் அதை வச்சு அவனை அடிச்சிடா டியூக்கோ அடிச்சிடறாரு. டியூக்கோவும் ஜெஸ்ஸியும் மாற்றி உருண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டியூக்கோட பின்னாடி ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு ஜெஸ்ஸி வந்து அப்படி இடுப்பிலே சுட்டுறான். நம்ம வால்டர் சுடலான்னு பார்க்குறாரு. அவரால் வந்து குறி பார்த்து சுட முடியல. ஸோ அதனால் வந்து ஜெஸ்ஸி வந்து என்ன பண்ணுறாங்க அதான் அந்த டியூக்கோட இடுப்பில் ஒரு கன் இருக்கும் அதை வச்சு டியூக்கோட வயிற்று சுட்டுறான். சுட்டுட்டு அங்கே வந்து தப்பிச்செல்லாம் அப்படிமா கார் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு கார் வர அதை வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணதை பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒரு கார் வருது, சரி நம்ம இப்போ ஒழிஞ்சு போக அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த காரில் யார் வந்தான்னு பார்த்தா நம்ம ஹேங்க் தான் வந்திருக்காரு. ஸோ அந்த ஜெஸ்ஸியோட அந்த நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கான். ஸோ அதுவாக தான் ஜெஸ்ஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹேங்கும் போய் பார்க்குறாரு. இது எல்லாத்தையுமே வந்து வால்டரும் ஜெஸ்ஸியும் வந்து ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அப்படியே திரும்பலாம் டியூக்கோ இவன் தான் டியூக்கோ அப்படின்னு மாதிரி நம்ம ஹேங்க்கு எப்பயோ தெரியும். ஸோ அப்போ மூஞ்சி அப்போ தான் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா டியூக்கோவும் நம்ம ஹேங்க் வந்து மாற்றி கன்னில் ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திரும்ப மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ரீலோட் பண்ணுறாங்க. நம்ம டியூக்கோ ரீலோட் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹேங்க் வந்து குறி பார்த்து கரெக்டாக நெத்திலே சுடுறாரு. டியூக்கோ வந்து கன் எடுக்கும்போது ஒரு பட்டன் அழுத்தி விட்டுருவாரு. அந்த பட்டன் அழுத்தினா கார் குலுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். கார் குலுங்கிக்கிட்டே இருந்திருக்கு. எபிசோட் 3 பிட் பை டெட் பி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஜெஸ்ஸியும் வால்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பாலைவனத்துலேருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்ட்டு தப்பிச்சிடறாங்க. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற அது கன் இருக்குது தெரியுமா, அதான் அந்த டியூக்கோட கன். அதை வந்து புதைச்சிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ மண்ணில் புதைச்சி கிளம்புறதுக்கு அப்புறமா அதை வண்டி வருமா நம்ம லிஃப்ட் கேட்டு ஏறலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கையை ஆட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. யாருக்கும் எந்த வண்டி வரவே இல்லை. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தா வால்டர் ஒயிட் வந்து ஒரு வண்டி வருது. ஸோ அந்த வண்டியில் வால்டர் ஒயிட் வந்து ஏறி போகலான்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ ஜெஸ்ஸியும் வால்டர் ஒயிட்டும் ஒன்றா போனாங்கன்னா மாட்டிப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஜெஸ்ஸியும் வால்டர் ஒயிட்டும் வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, போலீஸ்லாம் தெரியும்ல. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா போனால் வேறு வண்டியில் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வால்டர் ஒயிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு வண்டியில் ஏறி போகிறாரு. ஜெஸ்ஸி வந்து அங்கே இருக்கிற வண்டிக்கு வெயிட் பண்ணுறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜெஸ்ஸி வந்து கிளம்புறாரு. இப்போ கட் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காமிக்கிறாங்க. ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கதவு முடிய மாட்டேங்குது. அந்த கதவு வந்து ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூவை தேடி போனால் ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு சட்டை இருக்குது, அதை தேடி போனால் ஒரு ட்ரௌசர் இருக்குது. அப்போ தான் பார்த்தா நம்ம வால்டர் ஒயிட் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் தூக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே வால்டர் ஒயிட்டோட பிளான் தான். ஸோ அப்போ தான் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இல்லாமல் நின்றாருன்னா ஏதோ ஒரு கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சி தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவர் வந்து எங்கே போனார் ஏது போனார்லாம் யாருக்கும் தெரியாது, அந்த கேள்வியில் கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஸோ போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இவங்களுக்கு தெரியும் ஸ்கைலர் இருக்குது, அப்புறம் வால்டர் ஜூனியர்லாம் தெரிய வருது. ஸோ அவங்களுமே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. அப்புறமா எங்கே போயிருந்தீங்க கேட்கும்போது எனக்கு தெரியலமா, அப்புறம் எனக்கு வந்து கடைசி ஞாபகம் வந்து நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நின்றால் தான், அதுக்கப்புறம் எனக்கு சரியாகவே நான் எங்கே போனேன்னு எனக்கே தெரில அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கைலர் வந்து அவன் மரியாதை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கடைச்சிட்டாரு, சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரெஸ் இல்லாமல் நின்றுருக்கா சொல்லும்போது நிறுது உன் புருஷன் சூப்பர் மார்க்கெட் ட்ரெஸ் இல்லாமல் நின்றுருக்கானா, என் புருஷன் வந்து ஒரு பெரிய டியூக்கோ அப்படின்னு ஒருத்தனை வந்து ஒரு பெரிய ட்ரக் லார்டை வந்து கொலை பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு வந்து எல்லா போலீஸ்கிட்டையுமே வந்து அப்ரிஷியேட் வாங்கிட்டு இருக்காரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹேங்க் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹேங்க் வந்து 2 அதிகாரிங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க, எதுக்கு அங்கே இருக்கிறவனை சுட்டிங்கன்னு கேட்கும்போது அதாவது என் சகலை தேடி தான் நான் போனேன், என் சகலை வந்து காணாமல் போயிட்டாரு, அவரை தேடி தான் போனேன். ஸோ அவரை தேடிட்டு போகும்போது ஜெஸ்ஸி அப்படின்னு ஒருத்தரோட ஒரு பார்க்க வந்துருக்கு. அந்த ஜெஸ்ஸி அவன் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாமே விற்கிறான். ஸோ எங்கள் சகலை கிட்ட தான் அவன் விற்றுருக்கான். சரி ஓகே அவன் நான் ஜெஸ்ஸியை பிடிக்கலான்னு பார்க்கும்போது இவர் வந்து ஜெஸ்ஸியோட இருந்திருக்காரு அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த ஜெஸ்ஸியோட நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் போனேன். அங்கே போய் பார்த்தா டியூக்கோ வந்தான். ஸோ டியூக்கோ கொல்ல வேணாம், அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் அவன் வந்து என்னை சுட பார்த்தான், ஆனால் தான் நான் தற்காப்பு நானும் சுட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சரி அந்த ஜெஸ்ஸி எப்போ பிடிப்பேன்னு கேட்கும்போது கூட சீக்கிரத்தில் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஹேங்க் சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணி நமக்கு ரொம்ப ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட்
காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி ஃப்ரெண்டை வந்து காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து அங்கே போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சில வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே அவங்க 2 பேரும் வந்து அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெஸி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லேபில் வச்சுருந்தோம் தெரியுமா பேஸ்மெண்ட்டில், அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த வேனில் வைக்கிறாரு. ஸோ வேன்மே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து வேனை ரிப்பேர் பண்ண பார்க்குறாங்க. அவன் வந்து பயங்கரமாக காசு கேட்குறான். ஸோ இவர்கிட்ட வந்து அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் அப்புறமா காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஸி சொல்கிறாரு. நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஸி சொல்கிறாரு. அப்போ நான் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஸி சொல்கிறாரு. ஸோ அவருமே வந்து அதான் அந்த மெக்கானிக் ஒரு தெரியுமா, அவருமே வந்து சரி ஓகேன்ட்டு கார் சாவி வாங்கிட்டு அதான் அந்த வேன் சாவி வாங்கிட்டு அவர் அங்கே கிளம்புறாரு. ஸோ இப்போ நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து இவர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரிட்டு. ஆனால் வந்து நம்ம வால்டர் வந்து அதெல்லாம் அந்தளவுக்கு சொல்லலை. இல்லை சார் நீங்கள் போங்க சார், அப்புறமா சொல்ல நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கைலருமே வந்து அந்த போலீஸ் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஜெஸியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு வீட்டில் இருக்கான். அது வீடு மாதிரி இல்லை, இந்த ப்ராஸ்டியூட்டில் இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த எப்பயுமே ஒரு பொண்ணு வந்து வாயில் கரை பிடிச்சிருக்கும் தெரியுமா, அங்கே தான் இருக்கான். ஸோ அந்த பொண்ணோட தான் இருக்கான். அப்போ தான் வந்து இவன் படுத்துட்டு சீரியஸ் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸு. ஸோ போலீஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணி அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. யார் இதெல்லாம் பண்ணுறது பார்த்தா நம்ம ஹேங்க் தான். ஸோ ஜெஸியும் ஹேங்கையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஹேங்க் வந்து நான் இப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹேங்க் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெஸியுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படி ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இவர் வந்து விசாரிக்கிறாங்க. நீ உனக்கு வால்டருக்கு என்ன சம்மந்தம் கேட்கும்போது அவன் என் ப்ரொஃபஸர் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறாரு. சரி இந்த 3 நாள் நீ எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து எனக்கு பிடிச்சிங்களே, அங்கே தான் நான் 3 நாள் இருந்தேன்னு சொல்லும்போது பொய் சொல்லாத, நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் சொல்லுன்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே உன் கார் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் கார் வந்து மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உன் கார் மிஸ் ஆயிடுச்சா, டியூக்கோங்கிற வீட்டாக தான் உன் கார் இருந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு என் காரை கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி இது என்ன பண்ண போயின்னு கேட்கும்போது இது உள்ள பணம் இருக்கா, எனக்கு சத்தியமாக தெரியாது சார், வந்து காணாமல் போய் 3 நாள் ஆச்சு, எனக்கு வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது, நீங்கள் தான் டியூக்கோங்கிற எவனோ தான் எடுத்துன்னு போய் சொன்னீங்களே அவனை பிடிச்சவங்க சார், நான் வந்து அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜெஸி வந்து அப்படியே சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் ஹேங்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. உன்னை இப்போ என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அந்த ப்ராஸ்டியூட் பண்ணுறது தெரியுமா, அந்த பொண்ணை வந்து விசாரிக்க கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி ஹேங்க் வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரால் பண்ணியிருப்பார்ல, அதான் வால்டர் ஜூனியர் கிட்ட கூட்டு போகும்போது இந்த மாதிரி பொண்ணு வந்து கஞ்சா அடிச்சனால தான் வந்து பல்ல கரையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஆனால் அந்த பொண்ணுமே வந்து இதை மனசில் வச்சுட்டு அவன் வந்து 3 நாள் என் கூட தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு சொல்லுது. இப்படி கட் பண்ணினா வால்டர் காமிக்கிறாங்க. வால்டர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே சைக்காட்ரிஸ்ட்ல கண்ணை பார்த்தாலே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா உண்மையை சொல்கிற மாதிரி வந்து பொய்யை தான் சொல்கிறாரு. ஸோ சைக்காட்ரிஸ்ட்ல கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்கல்ல, அதனால அப்படியே ஏந்து போகிற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, எனக்கு வந்து என் ஃபேமிலி கூட இருக்கிறதே பிடிக்கல, அவர் வந்து எனக்கு வந்து கேன்சர் இருக்கிறனா பரிதாபமாக பார்க்குறாங்க, அவங்களோட இருக்கவே பிடிக்கலன்னா தான் நான் சரி ஓகே ஒரு வாரம் வந்து ஏதாச்சும் பிளான் போட்டு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு தான் நான் அந்த மாதிரி போனேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஏந்துட்டு அப்படியே ஜன்னலில் பார்க்குற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே சார் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து என் ஒய்ஃப் கிட்டயோ எங்கள் சொந்தக்காரங்கிட்ட யாருமே சொல்ல இதை பற்றி ஆகிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாரு. அப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி உட்காந்து வச்சிருக்காங்க. ஹேங்க் வந்து ஜெஸியை பார்த்து சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறாரு பார்த்தா ஒருத்தர் வீல் சேரில் கூப்பிட்டு வந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா டியூக்கோட தாத்தா அந்த ஹெக்டர் தான். ஸோ ஹெக்டரை பார்த்து ஜெஸிக்கு அள்ளு விட்டுருச்சு. சரி ஓகே இந்த கிழவன் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அப்போ தான் வந்து இது யார் சார் இந்த கிழவன் எப்படி சார் என்னை பற்றி இது சொல்லும்போது இப்போ பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து தப்பான கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து பெல் அடிக்க மாட்டார். கரெக்டான கேள்வி கேட்கும்போது அவர் பெல் அடிக்கிறாரு. பார்த்தால தாத்தா பயங்கரமாக ட்ரெயினாக இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இவன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தானு சொல்லும்போது அவர் பெல் அடிக்கவே இல்லை. இந்த டியூக்கோங்கிறவங்க அதாவது டியூக்கோங்கிறவங்க சொந்தக்கார பையன் இருக்கான் தெரியுமா, அவனை வந்து இவனை கொன்னானா அவனுக்கு வந்து இவனை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அந்த தாத்தா வந்து பெல் அடிக்கவே மாட்டார். இவனே தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த தாத்தா பெல் அடிக்கவே மாட்டார் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்ரூம் போயிட்டாரு. அந்த இடத்த நார அடிச்சிடறாரு. போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துருந்தீங்கன்னா ஜெஸியை வந்து அனுப்பிச்சிடுறாங்க, நீ ரிலீஸ் ஆகிட்ட போன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்டியூட் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா, மாட்டி விடாமல். அதுக்காக வந்து அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காசும் தரான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோனான்னு பார்த்தா நம்ம ஜெஸி தான் ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே என் காசு எடுத்துட்டாங்க, நம்ம பாதி எடுத்த காசை வந்து போலீஸ் வந்து எடுத்துக்கினாங்க, இப்போ எங்கே காசில் ஒரு பாதி காசு தான் சொல்லும்போது இல்லை எனக்கே காசு கம்மியாக இருக்குது, உங்களால் காசு தர முடியாதுன்ட்டு வால்டர் வந்து ஃபோன் வச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் வால்டர் வந்து கணக்கு போட ஆரம்பிக்கிறாரு. அந்த காசு கன்னும் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா அந்த வீட்டில் அந்த இவங்களுக்கு அந்த வால்டர் ஜூனியர் ரூம்குள்ளே அந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ வெண்டிலேட்டர் வைக்க மறந்துட்டு என்ன பண்ணாரு, உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. யாருக்குமே தர வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற பணத்தையும் கண்ணியம் வந்து அங்கே இருக்கிற வெண்டிலேட்டரில் வச்சுட்டு நம்ம தலையை வந்து எப்படியா கிளம்பினுமேட்டு கஷ்டப்பட்டு வந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி வந்து கிளம்பி வந்துடுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு. இப்படி கட் பண்ணினா நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மித்தல் எடுத்தாங்க தெரியுமா, வால்டரும் நம்ம ஜெஸியும் எடுத்தாங்கல்ல. ஸோ அது வந்து இன்னும் ஹேங்க்கு
ஹேங்க்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த மித்த எடுத்த வீடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து வா சும்மா வெளில போவோம் கேஸுன்னு இருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளில வராங்க. அப்போ தான் நம்ம ஹேங்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்ல சாவடிச்சிருக்கீங்க தாங்க உங்களுக்கு ஒரு ப்ரைஸ்ன்ட்டு ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸை பார்த்துட்டு ஹேங்க் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ கரெக்டாக நம்ம வாட்டர் தான் காமிக்கிறாங்க. சவர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாரு. அப்போ ஹேங்க் வந்து பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பப்போ காணாமல் போயிட்டே இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு நீங்கள் காணாமல் போகும்போது நான் தேடிக்கிட்டே இருக்கேன், சேரும்போது நான் ஒவ்வொருத்தரெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காணாமல் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா விளையாட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து உடம்புல எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தனை கொண்டு வந்து தெரியுமா, டியூகோ ஒருத்தனை கொண்டு வந்து தெரியுமா, அதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்கன்ட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா இந்த டியூகோவோட பல்லு இருக்குது தெரியுமா, அந்த பல்லு மாதிரி இந்த பல்லு அப்படியே மேலே ஒன்று போட்டுருப்போம் தெரியுமா, அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக தந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம ஹேங்க்கு வந்து கிஃப்ட்டாக தந்திருக்காங்க. போய் கட் பண்ணினா நம்ம வாட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவங்க வீட்டுக்குலாம் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து படுக்கலாம் தூங்கலான்னு போகிறாரு. அப்போ தான் வந்து ஸ்கேலர் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இன்னொரு ஃபோன் இருக்காமல் அந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சில எபிசோட், இன்னும் ஒரு 10 எபிசோட் தான் இருக்குது. அதை நம்ம ரொம்பவே சீக்கிரமாக பார்த்துடலாம். அப்படின்னு நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.